ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் ரொம்பலாம் சாஃப்டாகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 8 மிளகா போட்டிருக்கேன். கடைசியாக தேங்காய் துருவல், பொரிகடலை, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளான குருமா. எல்லா பொருளையும் நல்லா வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளித்து கொதிக்க வைக்க வேண்டியது மட்டும்தான். இப்போது அதே பேனில் கூட எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அரைச்சது சேர்த்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்தாச்சு. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இப்போது குருமா நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை மேலே தூவினீங்கன்னா ரொம்ப சிம்பிளான தக்காளி குருமா ரெடி. இது இட்லி தோசைக்கும் நல்லா சூட் ஆகும். சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் பூரி கூட சேர்த்து சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த சிம்பிளான தக்காளி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.